இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புதிய உடன்படிக்கையை செய்கிற காலம் வருகிறது. இந்த உடன்படிக்கை அப்படின்னா என்ன? உடன்படிக்கை அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஒரு வேலைக்கு நீங்க போகும்போது, புதுசா போகும்போது, அந்த வேலையில நீங்க உடனே போய் நீங்க சேர மாட்டீங்க. அப்ப அது எப்படிப்பட்ட வேலை, எத்தனை நாள் அந்த வேலைக்கு வரணும், எத்தனை மணி நேரம் அந்த வேலையை செய்யணும், அப்படி நான் அந்த வேலையை செய்தால் எனக்கு என்ன வருமானம் எனக்கு கிடைக்கும், என்னுடைய ஊதியம் என்ன எனக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நீங்கள் விசாரித்து தான் என்ன செய்வீங்க, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்துதான் அந்த வேலைக்குள்ளாக நீங்கள் போய் சேருவீர்கள். அப்போ அது போல வேதாகமத்துல நாம் பார்த்தோம் சொன்னா அநேக உடன்படிக்கைகள் இருக்கிறது. அதுல ஒரு சில உடன்படிக்கையை நாம் பார்ப்போமானால் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இப்படி யோனத்தான் தாவீது குடும்பத்தோடே உடன்படிக்கை பண்ணி, தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி. இங்கே பார்க்கிறோம், யோனத்தான் தாவீதோட கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த யோனத்தானுடைய அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அப்பா சவுல். சவுல் ராஜாவுடைய மகன் தான் இந்த யோனத்தான். அப்போ சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அப்போ அப்படி அவர் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த யோனத்தான் தாவீதனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக அவரோட கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எதற்காக? அப்பா கொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா மகன் தாவீதை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஏன் அப்படின்னா, நீங்க அடுத்த வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவன் தாவீதை மிகவும் நேசித்தான். அவன் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால அவன் தாவீதோட கூட ஒரு உடன்படிக்கை அவன் செய்யறான். அவன் சொல்றான், நான் திட்டமாய் காரியங்களை எல்லாம் நான் விசாரித்து நீர் ஒளித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல நான் வரேன். அந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், நான் 3 விசை அம்புகளை ஏய்வேன். நான் 3 அம்புகளை ஏயும் போது ஒரு பிள்ளையாண்டான பார்த்து நான் சொல்லுவேன், அம்பு உனக்கு இப்புறத்தில் இருக்கு, அதை நீ எடுத்துக்கொண்டு வான்னு சொன்னா அந்த செய்தி உமக்கு சமாதானமான செய்தி. அப்போ நீங்க ஒளித்து கொண்டிருக்க வேண்டாம், நீங்க என்ன செய்யலாம், நீ வெளியே வரலாம். அடுத்து அவர் சொல்றாரு, அதே அம்பு உனக்கு அப்புறத்தில் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா காரியம் சரியாக இல்ல, நீர் போய்விடும் என்று அர்த்தம் என்று சொல்லி அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய ஜீவனை அவர் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்போ தாவீது ராஜாவாயிட்டார். தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் தாவீதுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்போ அவருக்குள்ள அந்த ஆசை இருந்தபடினால ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து, நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் குமாரனா இருக்கிற சாலமன் உன்னுடைய ஸ்தானத்துல அவன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான். அப்ப ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து நீ எனக்கு ஆலயம் கட்ட முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, இந்த தாவீது ஒரு யுத்த புருஷனா இருந்தார். வசனம் சொல்லுகிறது, சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றது 10,000. ஆக அவருடைய கைகள்ல, அவருடைய விரல்கள் எல்லாம் ரத்தம் படிந்தபடினால ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு ஆலயம் கட்ட மாட்டேன், ஆனால் உன்னுடைய குமாரன் உன்னுடைய ஸ்தானத்திலே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று அவர் சொன்னார்.
ஆக இப்போ சாலமோன் ராஜாவானதுக்கு அப்புறம் தேசம் அமெரிக்கையா இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல இந்த தீருவின் ராஜாவா இருக்கிற இந்த ஈராமோட கூட சாலமோன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை? ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய என் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டுவேன் என்று என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தார். இப்போ நான் செய்யணும். அதனால லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்களை நான் வெட்டுவதற்கு எனக்கு நீர் அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஆட்களுக்கு தான் அந்த மரத்தை எப்படி வெட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்ப அதனால சாலமோன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், எனக்கு அனுமதி கொடுக்கணும். உங்களுடைய வேலைக்காரர்கள் என்னுடைய வேலைக்காரருக்கு அந்த பணியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக நீர் என்ன கூலி கேட்டாலும், நீர் எவ்வளவு நீர் சம்பளம் கேட்டாலும் அதை நான் தருகிறேன் என்று அவர் சொன்னபோது அவர்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு அவர்கள் 2 பேரும் சமாதானத்தோட ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். இன்னொரு உடன்படிக்கை மத்தேயு 20வது அதிகாரம் 1-16 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை அவர் அங்க சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப அந்த வீட்டு எஜமான் என்ன செய்யறாரு? அவர் வழி நெடுகில வரும்போது அவர் வெவ்வேறு மணி நேரங்களில வெவ்வேறு ஆட்களை சந்திக்கிறார். 3ஆம் மணி நேரத்திலே ஒரு சிலரை சந்திக்கிறார், 6ஆம் மணி நேரத்திலே ஒரு சிலரை சந்திக்கிறார், 11ஆம் மணி நேரத்திலே ஒரு சிலரை சந்திக்கிறார். எல்லாரையும் அவர் சந்தித்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தோட்டத்திலே போய் வேலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களோடு கூட ஆண்டவர் சொன்ன ஒரு உடன்படிக்கை என்னன்னா, நீங்க போய் வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு கூலியாக ஒரு பணம் நான் தருவேன். நான் கூலியாக உங்களுக்கு ஒரு பணம் நான் தருவேன் சொன்னோன்னு அவங்க எல்லாம் அதுக்கு உடன்பட்டு இப்ப எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னா எல்லாரும் தோட்டத்துக்கு போனார்கள், எல்லாரும் வேலை செய்தார்கள். இப்ப எஜமான் திரும்ப சாயந்தரம் அங்க வராரு. அவர் எல்லாருக்கும் சொன்னபடி அவர் ஒரு பணம் கூலியை எடுத்து அவர் கொடுக்கிறார். இத கொடுக்கும்போது காலையில வந்த ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, நேரம் கழிந்து வந்தவர்களுக்கே ஒரு பணம் கொடுப்பார். ஆனால் அப்ப நமக்கு என்னதான் தருவாரு? அதை விட கூட தான் கொடுப்பாரு. ஆனா எஜமான் என்ன செஞ்சாருன்னா, அவர் என்ன உடன்படிக்கை செய்தாரோ அதை எடுத்து கொடுத்தார். அதே ஒரு பணத்தை கொடுத்தார். அப்போ அவங்க கேட்டாங்க, அந்த ஜனங்கள் கேட்டார்கள், காலையிலிருந்து வேலை செய்யற எங்களுக்கும் சாயங்காலத்துல கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாங்களே அவங்களுக்கும் ஒரே கூலியா? ஜனங்கள் கேட்டார்கள். இதுல 2 காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, ஆண்டவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் சமமானது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பு எல்லாருக்கும் சமமானது. நான் இத்தனை ஆண்டு காலம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், அல்லது நான் இத்தனை ஆண்டு காலம் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அல்ல. கடைசி நிமிடத்துல மனம் திரும்பின கள்ளனுக்கும் அதே ரட்சிப்பை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அப்ப இது எதை காண்பிக்கிறது? அந்த ஒரு பணம் எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. 2வது நம்ம பார்க்கும் பொழுது, 2வது இது எதை காண்பிக்கிறதுனா, ஜனங்கள் பொறாமையினாலே அவர்கள் கேட்டார்கள். எஜமான் அநீதி உள்ளவன் அல்ல. எஜமான் செய்த உடன்படிக்கையின்படி அவர்கள் ஒரு பணத்தை வாங்கி கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த பொறாமையினாலே, வாசிங்க 15வது வசனத்தை வாசிங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடினாலே நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்று அங்கே ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை செய்தது என்ன? ஒரு பணம், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆலயத்துல நம்ம வரும்போது கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்ற விசுவாச மக்களை பார்த்து நம்மை ஒப்பீடு செய்யக்கூடாது. மற்ற ஜனங்களை பார்த்து நாம் ஒப்பீடு செய்து நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் இறங்கி விடக்கூடாது. நாம் தேவனை முறுமுறுக்க கூடாது. நமக்குள்ளாக பொறாமைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. நீங்க வேலை செய்யும் போது உங்க கூட இருக்கிற ஆளுங்க என்னதான் வேலை செய்வாங்க? அதே வேலையை தான் செய்வாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னாதான் கேஃபெட்டேரியா போவீங்க, நீங்க ஒன்னாதான் சாப்பிடுவீங்க, நீங்க ஒன்னாதான் வெளியே வருவீங்க, எல்லாம் இருக்கும். ஒரே வேலையை தான் பார்ப்பீங்க. ஆனா ஒருவர் வாங்குற சம்பளம் இன்னொருவருக்கு வேறுபடும். ஒரே சம்பளம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு சம்பளம், இன்னொருத்தருக்கு இன்னொரு சம்பளம் இருக்கும். ஆனால் நீங்க உடனே நீங்க போய் என்ன செய்ய முடியாது? HR கிட்ட போய் கேட்க முடியாது. நானும் அதே வேலையை தான் பார்க்கிறேன், அதை விட அதிகமாவே நான் செய்யறேன், ஆனா எனக்கு இவ்வளவுதானா கேட்க முடியும். ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா நீ உடன்பட்டது இவ்வளவுக்கு தான் சொல்லி என்ன செய்வாங்க? எடுத்து அதை காண்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க தேவன் அநீதியாய் கொடுக்கிறவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் அவர் ஒரு பணத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் எல்லாருக்கும் அதை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் மகிழ்வாய் நாம் வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். நாம் வாசித்தோம் எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒரு புது உடன்படிக்கையை நான் செய்ய போகிறேன். ஒரு புது உடன்படிக்கை. அப்போ புது உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா அப்ப அங்க பழைய உடன்படிக்கை ஒண்ணு அங்க இருக்கு. அப்ப அந்த உடன்படிக்கைக்கு என்ன ஆனது? எபிரேயர் 8:7 வாசிப்போம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இடம் தேட வேண்டியதில்லையே. அப்போ முதல்ல பழைய உடன்படிக்கையில என்ன இருந்தது? பிழை இருந்தது. அந்த பிழை தேவனால் வந்த பிழை அல்ல. தேவன் நமக்கு தவறு செய்கிற தேவன் அல்ல. நீங்கள் 8வது வசனத்துல நீங்க போடுங்க. 8வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அவர்களை குற்றப்படுத்தி, அப்படி என்றால் ஜனங்கள் பழைய உடன்படிக்கையை மீறினார்கள். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசி. அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணினார்கள். ஆபிரகாமும் அபிமெலேக்கையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த அபிமெலேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிமெலேக்கு கேராரின் ராஜா. அவர் ஒரு ராஜாவா இருக்கிறவர். அவர் ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறபடினால நீர் எனக்கும் என் குமாரனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் நான் செய்த தயவின்படியே நீர் எங்களுக்கும் தயை செய்ய வேண்டும். யார் கேட்கிறா? ராஜா கேட்கிறாருங்க. அபிமெலேக்கு கேட்கிறாரு. யார்கிட்ட? தேசத்துல ஒரு குடிமகனா இருக்கிற ஆபிரகாம் இடத்துல ஒரு ராஜா சொல்றாரு, நான் உனக்கு தயை செய்தது போல நீ எனக்கும் செய்யணும், என்னுடைய குமாரனுக்கும் செய்யணும், என்னுடைய பேரனுக்கும் நீ செய்யணும். எதனால தெரியுமா? ஒரு மனுஷன் இடத்துல பணம் இருக்கிறபடினால அவன் பணக்காரன் இல்ல. ஒரு மனுஷன் எதை வைத்து ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான் என்று சொன்னால், அந்த மனுஷனோட கூட தேவன் இருக்கும் போதுதான் அந்த மனுஷன் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. அதைதான் அந்த அபிமெலேக்கு பார்த்தார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் இருக்கும் போது நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அவர் கேட்கும் பொழுது அந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் அவர் ஒப்புக்கொள்கிறார். அவர் அதுக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த உடன்படிக்கை உடைந்து போனது. அந்த உடன்படிக்கை உடைந்து போனது. ஏன்னா அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாமுடைய துறவை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அதை குறித்து உடனே ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார் என்று நான் பார்க்கிறேன். ஏன் ஆபிரகாம் அபிமெலேக்கை போய் கடிந்து கொள்ளணும்? வேலைக்காரன் தானே அந்த இடத்தை போய் எடுத்துக்கொண்டான். அப்போ அவங்கிட்ட தானே போகணும். அந்த துறவை யார் எடுத்தானோ அவங்கிட்ட தானே ஆபிரகாம் போய் கேட்கணும். இல்ல, ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தது யாரு?
அபிமெலேக்கு தான் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்ட போது அபிமெலேக்கு சொல்றாரு, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது, இது என்னுடைய காரியத்துக்கு இது கொண்டு வரவே இல்லை, என்னுடைய பார்வைக்கு இது கொண்டு வரவே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஆபிரகாம் இப்போ அபிமெலேக்கை கூட்டிட்டு போய் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை அவர் கொடுக்கிறார். எதுக்கு இதை நீங்க எனக்கு தானீங்க? அபிமெலேக்கு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த துறவெல்லாம் என்னுடையது, இதற்கு உடன்படிக்கையாக, இதற்கு சாட்சியாக இந்த பெண் ஆட்டுக்குட்டிகளை நீ வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் திரும்ப அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் திரும்ப அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டபடினாலே அந்த இடத்திற்கு பேர்சபா என்ற பெயர் வழங்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ எப்போ ஒரு பழைய உடன்படிக்கை மீறப்படுகிறதோ அங்கே புதிய உடன்படிக்கை தேவைப்படுகிறது. ஆமென். ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாய் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு. அவர்கள் அந்த சீனாய் மலையில வரும்போது ஆண்டவர் ஜனங்களுக்கு தம்முடைய கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்து அவர்களோட கூட ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா, அவர்கள் எல்லாரும் அதை விட்டு அவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் விலகி போனார்கள். காரணம், அவர்கள் பலதரப்பான சாதியான மக்களோட கூட அவர்கள் கலந்து போனார்கள். அவர்கள் கலந்தபடினாலே அவர்கள் தேவனுடைய அந்த கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாமல் போனார்கள். நீங்க அதை பார்க்கும் பொழுது யோசியா ராஜாவின் காலத்திலே இந்த யோசியா ராஜா ஒரு கட்டளையை போடுறாரு. என்ன கட்டளை? ஜனங்கள் எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது. ஜனங்கள் எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது. ஜனங்கள் எருசலேமிலேயே தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அங்கேயே பலி செலுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை போடுறார். இப்ப ராஜா போட்ட கட்டளைன்றதுனால ஜனங்கள் எல்லாரும் அதை அவர்கள் செய்யறாரு. யாருமே எருசலேமை விட்டு என்ன செய்யல, வெளியே போகல. ஆனா அவங்களுடைய மனம் என்ன செய்யலன்னா மறுரூபமாகவில்லை. அவங்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு எருசலேம்ல இருக்கிறோம். எருசலேம் என்று சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம் தேவனுடைய ஆலயத்துல நாம் தேவனுக்காக நாம் காணிக்கைகளை நாம் கொடுக்கிறோம், தசமபாகங்களை நாம் செலுத்துகிறோம். தேவனுடைய ஊழியத்திலே நம்ம ஏதாவது ஒரு காரியங்களிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளுகிறோம். ஆனா நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதா? நம்முடைய மனம் மாறி இருக்கிறதா? என்னுடைய பழைய வாழ்க்கை முறை நான் மாறி இருக்கிறேனா? இல்ல அதே கோபம் எனக்குள்ள இருக்குதா? அதே கசப்பு எனக்குள்ள இருக்குதா? அதே வைராக்கியங்கள் எனக்குள்ள இருக்குதா? அதே பழைய வாழ்க்கை இன்னும் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நான் அதையும் நான் செய்கிறேன், நான் இதையும் நான் செய்கிறேன். இல்லை, நாம் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் நாம் இருப்போம். நாம் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் நாம் இருப்போம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் எல்லாம் ஒழிச்சிருக்கிறோமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறி. இப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை தேவனை விட்டு நீங்க விலகி போயிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்க செய்திருக்கலாம். அதனால உங்கள் தேவன் அப்படியே உங்களை விட்டு விடுகிற தேவனும் அல்ல. அவர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உங்களோடு கூட புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக. நம்மோடு கூட அவர் திரும்ப தம்முடைய ஐக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, நம்முடைய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை மீறப்படும் போது அங்கே புதிய உடன்படிக்கை வருகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசாரியர் என்ன செய்வாரு? ஆலயத்துல போய் அவர் பலிகளை செலுத்துவார். அவர் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அங்கே பலிகளை அவர் செலுத்துவார். ஆனால் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்படவில்லை, ஜனங்கள் நீதிமான்களாக்கப்படவில்லை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அவர் பலியாய் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறோம்.
நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையை கடைபிடிக்க முடியவில்லை, ஜனங்கள் மீறினார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தினால தேவன் நம்மை அவருக்கு கீழ்ப்படியும்படியான வாஞ்சையை நமக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புதிய உடன்படிக்கை தேவன் இன்றைக்கு சபையோட அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 8வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. இது அங்க பிதாக்களோட எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உடன்படிக்கையை போல இந்த உடன்படிக்கை இருப்பதில்லை. ஏன்னா அந்த உடன்படிக்கை என்ன செஞ்சது? அது மீறப்பட்டது. அந்த உடன்படிக்கையினால ஜனங்களால என்ன செய்ய முடியல? பரிசுத்தமாக்கப்பட முடியல, அவர்களால் நிலைநிற்க முடியல, அந்த கட்டளைகளை அவர்களால் காக்க முடியல. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யற இப்போ உடன்படிக்கை, வாசிங்க. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார். அல்லேலூயா. நீங்க 8வது வசனம் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேலோடும் நான் யூதாவோடும் புதிய உடன்படிக்கை நான் செய்வேன். ஆனா இப்ப 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க யூதாவை பார்க்க முடியாது. நான் இஸ்ரவேலோடே அப்படின்னு அங்க ஆண்டவர் அங்க எழுதியிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒரு கோத்திரம் இஸ்ரவேலாகவும் ஒரு கோத்திரம் யூதாவாகவும் பிரிக்கப்பட்டது. அப்போ இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பிரிந்திருந்த ஜனங்களை ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அல்லேலூயா. யூதரையும் புறஜாத மக்களையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி ஒன்று சேர்க்கிறார்? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அல்லேலூயா. இப்ப அதனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட நான் செய்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? அந்த உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். வீட்டுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? மனப்பாடம் பண்ணாத, நல்லா புரிஞ்சு படி. அப்போதான் என்ன செய்யும்? மனசுல பதியும். மனசுல பதியும் போது நமக்கு என்ன செய்யாது? மறக்காது. அப்போ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணங்கள் நம்முடைய மனதில இருக்குமானால், நம்முடைய இருதயத்திலே அவைகள் எழுதப்படுமானால் அது நமக்கு மறந்து போகாது. ஆமென். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 2-3 வசனம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். அவைகளை உன் இருதயத்திலே எழுதிக்கொள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணம் அது செல்போன்ல இருக்கிறதுக்கு அல்ல. அது நம்ம வீட்டுல நம்ம வசன போடாக வாங்கி அடுக்கிறதுல அல்ல. அது நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அது எங்க இருக்கணும்? நமக்குள்ள அது இருக்க வேணும். ஆகையாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீதம் 40வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் உள்ளத்திற்குள் இருக்கிறது, என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உம்முடைய நியாய பிரமாணம் எங்க இருக்கு? எனக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. ஒரு டாக்டர் பார்க்க போறீங்க, ஒரு சின்ன ஒரு தலைவலியோ அல்ல ஏதோ ஒரு பலவீனத்துக்குனால ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க. இப்ப டாக்டர் உங்களை குறித்து வந்து விசாரிக்கிறார், என்ன செய்து எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அவர் படிச்ச புக் எடுத்து மேல வச்சு அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணி
உங்களுக்கு அப்புறம் மாத்திரை எழுதுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தேகம், டவுட்டா இருக்கும். இந்த டாக்டர் நம்பி நம்ம போனது சரியா இல்ல தப்பான்னு தெரியலையே, இந்த மாத்திரையை நம்ம இப்ப சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியலையே, நமக்குள்ள ஒரு யோசனை வருது. காரணம் உள்ளத்துல இல்ல. இல்லையா? படிச்சது எங்க இல்ல? உள்ளத்துல இல்ல. அது போல வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள இருக்கணும், சத்திய வசனம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு சிலர் பாத்தீங்கன்னா வேதாகமத்தை எடுத்து தலையாணைக்கு பக்கத்துல வச்சு தூங்குவாங்க. என்ன காரணம் கேட்டா, எனக்கு கெட்ட சொப்பனம் எதுவும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னும் சிலரை பாத்தீங்கன்னா கையிலயும் கால்லயும் கருப்பு கலர்ல கயிறை வாங்கி கட்டிக்கிறாங்க. எதுக்கு? தீமையான காரியங்கள் என்னை அணுகக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். 3 நாள் ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அப்போ கூட்டம் முடிஞ்சோன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எல்லாருக்கும் ஒரு சின்ன கயிறை கையில கொடுத்துட்டு, இதெல்லாம் உன் கையிலையும் காலையும் கட்டிக்கோ, உனக்கு ஒரு தீமையும் வராதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாதா? ஹலோ, ஆண்டவர் சொல்லிருக்கலாமா சொல்லக்கூடாதா? அப்ப ஏன் ஆண்டவர் அதை சொல்லல? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க யோவான் 8:32 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்மை விடுவிக்கிறது அந்த கயிறு அல்ல. விடுவிக்கிறது எது நம்மை விடுவிக்கும்? சத்தியம் தான் நம்மை விடுவிக்கும். அப்போ வேதத்தை நீங்க தலகாணிக்கு பக்கத்துல வச்சு தூங்குறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் வரப்போறது இல்ல. அந்த வசனங்கள் உங்க இருதயத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அப்ப இருதயத்துல வசனம் இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த தீங்கான காரியமும் என்ன செய்ய முடியாது, நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, புதிய நியாயப்பிரமாணத்தை நான் எங்க நான் எழுதுறேன், அவங்க மனதுல நான் வைத்து அப்படி இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதுகிறேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில நாம் தேவனோட ஒரு புதிய உடன்படிக்கை நாம் செய்யணும். அந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இந்த சத்திய வசனம் நம்முடைய இருதயங்கள்ல எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனம் தான் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது. அது நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. சரியான வழியிலே நம்மை கொண்டு செல்கிறது அந்த வசனமே. அல்லேலூயா. அந்த வசனம் தான் விடுதலையாகும். ஆமென். அவருடைய வசனத்துக்கு தான் வல்லமை இருக்கிறது. அவர்தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் வந்தவர். அப்ப அந்த வார்த்தையை நமக்குள்ள நாம் வைக்கும் போது உங்களையும் என்னையும் எந்த தீங்கும் சேராமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நீங்க லூக்கா 15வது அதிகாரம் 12ல இருந்து வசனங்களை நீங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், மூத்தவன் இளையவன். அப்ப இளையவன் என்ன செய்யறான்? அவன் தகப்பனிடத்துல தனக்கு சேர வேண்டிய தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய சொத்தை, அந்த பாகத்தை அவன் பிரித்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு அவன் போறான். அவன் தூர தேசத்துக்கு அவன் போய் தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் அவன் வாழ்ந்தான். தனக்கு இஷ்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்தான். அவன் நினைச்சான், எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, என் தகப்பனை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு பிரியமான காரியத்துல எல்லாம் நான் செய்யறேன், ஆகையால இப்போதான் நான் எப்படி இருக்கிறேன், நான் சுதந்திரமா இருக்கிறேன், நான் இண்டிபெண்டா இருக்கிறேன், நான் ஃப்ரீடமா இருக்கிறேன் எல்லாம் அவன் நினைச்சான். ஆனா உண்மையா அது அவனுக்கு சுதந்திரமே இல்லை. நான் ஒரு காலம் வந்துச்சு, கையில கொண்டு போன காசெல்லாம் வீணாக்கிட்டான், எல்லாம் விரயமாச்சு. ஆனா தேசத்துல ஒரு பஞ்சம் வரும்போது அவன் எதோட அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டான் தெரியுமா? பன்றியோட அவனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டான். அந்த தேசத்துல பன்றிகளுக்கு ஆகாரம் இருக்கிறது, ஆனா இவனுக்கு என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. அப்போதான் அவன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டுல எத்தனையோ கூலிக்காரர்களுக்கு
அங்க பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் நான் சுதந்திரம் நான் நினைச்சு நான் வந்தேன். ஆனா அங்க இருக்கிறது தான் எனக்கு உண்மையான சுதந்திரம், அங்க இருந்ததுதான் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்யறான். தன்னுடைய பாவத்தை அவன் விட்டு விடுகிறான். அவன் தகப்பனிடத்திலே அவன் வருகிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்படி வரும்போது ஒன்னே ஒண்ணுதான் அவன் யோசிச்சுட்டு வந்தான். என்ன தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா 15:19 வசனத்தை வாசி. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். வரான் மகன் தான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா அவனுக்கு தெரியுது தன்னுடைய பாவ நிலையை அவன் உணரும் போது அவன் தன்னையே தாழ்த்துறான். நான் சொல்றான், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் தகுதி அல்ல அப்பா. அதனால உங்க வீட்டுல கூலிக்காரனா ஒருத்தனா நீங்க நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. எப்படி நினைச்சுக்கோங்க? உங்க வீட்டுல வேலை செய்யறான்ல, 10 பாத்திரம் தேய்க்கிறான்ல, தோட்டக்காரனா இருந்து தண்ணி ஊத்துறான்ல, உங்க மாடெல்லாம் மேய்க்கிறான்ல, அவனா ஒருத்தனா என்ன நினைச்சுக்கோ. உன் வீட்டுல எனக்கு என்ன செய்யும்? எனக்கு இடம் கொடு. ஆனா தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 24வது வசனம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். திரும்பவும் காணப்பட்டான். அல்லேலூயா. அவன் மரித்தான், அவன் உயிர்த்தான், அவன் திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி அவர்களோட கூட சந்தோஷம் அடைந்தான். அல்லேலூயா. தன்னுடைய மகன் வரும்போது தூரத்திலேயே அவனை பார்த்து ஓடி போய் கழுத்தை கட்டி முத்தங்களை அவனுக்கு செய்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அவனுக்கு கொடுத்தான். இழந்து போன வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க அவனுக்கு கொடுத்துங்க, மோதிரத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுங்கள், கால்களுக்கு பாதரட்சியை போடுங்கள் என்று சொல்லி கொளுத்த கன்றை அடித்து அவர்களோட கூட சந்தோஷம். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? திரும்ப நம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வரும்பொழுது, திரும்ப தகப்பனிடத்துல வரும்போது ஆண்டவர் நம்மை பாவியாய் பார்க்கிறது அல்ல. அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய குமாரனை அவன் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டானோ அதே போல ஆண்டவர் நம்மை பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மகனாய் மகளாய் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்க குணமுள்ளவர். ஆமென். உபாகமம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடி, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார், உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உடன்படிக்கையை மறக்கவே மாட்டார். ஆமென். ஒருவேளை நம்ம உடன்படிக்கையை மறந்து நாம் தேவனை நாம் மறந்து நாம் போகலாம். ஆனால் திரும்ப நாம் அவரிடத்துல நாம் வரும் பொழுது தேவன் அவருடைய உடன்படிக்கையை நினைக்கிறார். நம்முடைய உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் செய்கிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? நான் உன் தேவன், நீ என் ஜனம். அல்லேலூயா. எந்த காரியம் அன்றைக்கு ஆதாமினால ஏவாள்னால ஒரு காரியம் விலக்கப்பட்டதோ, தேவனுடைய ஐக்கியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஐக்கியம் பிரிக்கப்பட்டதோ, இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக அந்த ஐக்கியம் மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது. அந்த ஐக்கியம் மீண்டுமாக ஒன்று சேருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கை நமக்கு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரே காரியங்கள் தான். புதிய உடன்படிக்கையில என்ன இருக்கும்? புதிய உடன்படிக்கையில வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கும். பழைய உடன்படிக்கையில கட்டளைகள் கற்பலகையில இருந்துச்சு. மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் கற்பலகையில எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை கற்பலகையில அல்ல, நம்முடைய இருதயத்திலே தேவன் எழுதுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய்
இருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கிருபையாய் நம்மை வழி நடத்துவார்கள். அல்லேலூயா.